ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஸ்வர். ஹாய். குட் மார்னிங். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து. செயின் இல்லையா? பரவாயில்ல, போட்டுக்கலாம் அப்புறமேட்டு. என்ன செயினெல்லாம் அவுத்து வச்சாச்சு. கோல்டு போட்டுருந்தா அவ்வளோ நாள் லீவில், அதனால் அவுத்து வச்சாச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் வீடியோ எடுக்காததுக்கு காரணம் எல்லாருமே அவளுக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. நித்திஸ்ரீ +2 போயிருப்பான்னு சொல்லி வாழ்த்துக்கெல்லாம் சொன்னீங்க. உங்களுக்கெல்லாம் நன்றி. ரொம்ப ஹாப்பி. நானும் அந்த சந்தோஷத்தோடு உங்களை மீட் பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் நடந்தது என்ன அப்படிங்கிற மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த தடவை வந்து மறுபடியும் ஒரு வருஷம் +2 படிக்க போகிறா. அதனால அது ஒரு மன உளைச்சலே இருந்தது. என்ன பண்ணுறது, என்ன பண்ணக்கூடாது, இனி ஃபர்தராக அவளுக்கு 1 இயர் மறுபடியும் அதில் போட்டு படிக்க வச்சு +2 எழுத வைக்கிறதா, இல்லை இதோட நிறுத்திட்டு வேறு ஏதாவது அவளுக்கு தொழில் கற்றுக் கொடுத்து ஒரு டைலரிங்கோ இல்லை அவள் என்ன விருப்பப்படுறா அப்படிங்கிறத பார்த்து அதை கொண்டு போகலாமா அப்படின்னு ஒரு இதில் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எங்களால் முடிவெடுக்க முடியல. அது ஒரு மன கஷ்டமாகவே இருந்தது. சரி, என்ன பண்ணுறது, எங்கேயாவது வெளியில் போகணும், அப்படி ஏதாவது கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா எங்கேயாவது வெளியில் அழைச்சிட்டு போகணும். அவளை எங்கே அழைச்சிட்டு போகிறது, என்ன பண்ணுறது, அதை பற்றி எந்த ஒரு இதுவுமே எனக்கு தெரியல. சர்ச் பண்ணி பார்த்தாலும் எங்கேயாவது போய் ஸ்டே பண்ணி விளையாடினால எங்கேயாவது தங்கியிருந்து தான் பார்க்க ஒரு சந்தர்ப்பம் வரும் எனக்கு. எல்லாரையும் இப்போ விட்டுட்டு மறுபடியும் இவளை அழைச்சிட்டு போய் எங்கேயாவது தங்கி இருக்கிறது சரிப்பட்டு வருமா என்னன்னு தெரியல. இது பாதுகாப்பாக இருக்குமான்னு தெரியல. அதனால் அந்த யோசனையிலே இருந்தேன். சரி, அப்புறம் கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டு மறுபடியும் அவளை ஒரு 1 இயர் இதிலே படிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னென்னு எனக்கு சொல்லுங்கள். என்ன பண்ணலாம், பண்ணக்கூடாது, சரியா தப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். எது சரியா தப்புன்னு. இன்னொரு வருஷம் +1 படிக்க வைக்கலான்ற ஒரு ஐடியாவில் நாங்கள் இருக்கோம். இல்லை ஏதாவது இந்த மாதிரி ஸ்பெஷல் குழந்தைங்க வந்து ஒரு ஒரு ஹோமில் தங்கி இல்லை ரெகுலராக போயிட்டு வர மாதிரியும் ஒரு தொழில் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா, இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அழைச்சின்னு போய் நானும் கூட இருந்து, ஏன்னா இப்போ சமூகத்தில் தனியாக எங்கேயும் யாரையும் விட முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு தங்கி இருந்து தான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அதனால் ஹாய் சொல்லிட்டு போங்க. ஹாய் சொல்லிட்டு போங்க. அதனால் சேர்ந்து தான் நாங்கள் எல்லாமே முடிவு எடுத்திருக்கோம். அந்த முடிவில் வந்து இப்போ அப்படி வெளியில் நம்ம எங்கேயாவது போகணும் அப்படின்னாக்கா வந்து அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு வீடு பார்க்கணும், தங்கணும். நானும் அவர் தான் தங்க வேண்டி வரும். அவங்க உனக்கு யார் பிடிக்கும்? அம்மா அப்பா பிடிக்கும். சரி சரி சரி. அதனால் இப்போ வந்து என்னன்னா, ஆமாம், கரண்ட் இப்போ தான் வந்தது, இன்னைக்கு ஷட்டவுன். அதனால் வந்து ஒரு இடம் போய் தங்கி பார்க்குற அளவுக்கு தைரியம் இருக்கானு தெரியல. தங்கச்சி முடியுமா? சரி. இப்போ வந்து அவங்க அப்பா தனியாக இருப்பார், ஃப்ரீயாக படிக்க வந்து போயிடுவோம் மெட்ராஸ்க்கு. இவளை நான் ஆக்ஷன் போயிடுவா, என் பையன் தனியாக இருக்கான். இப்படி குடும்பமே ஒரு மாதிரி ஆளுக்கு ஒரு மூலையில் இருக்கும். ஆமாம், அதை நினச்சி 10 நாளாக ரொம்ப வேதனையிலையும் மன கஷ்டத்துலேயும் இருந்து என்னால் மீண்டு வர முடியல. சரி, ஓகே, மறுபடியும் கொண்டு வந்துடுவோம் அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் எனக்குள்ளே வச்சுக்கிட்டு இன்னைக்கு தான் போய் ஹெச்எம் பார்த்து பேசிட்டு வந்தேன். ஹெச்எம் பார்த்து பேசிட்டு வந்தேன். என்ன பண்ணலான்னா, அவங்களும் இவ்வளோ தூரம் நீங்கள் அவளுக்காக கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கீங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்குறான். அவங்க சொன்னாங்க, சரி ஓகே, மற்ற குழந்தைங்க கூட பேரண்ட்ஸ் இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, நீங்கள் கொண்டு வந்தீங்க, இன்னொரு வருஷம் +1 எழுதிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி சொல்லி அவங்க தான் மறுபடியும் ஐடியா கொடுத்தாங்க. அந்த ஒரு மன திருப்தியில் சரி ஓகே, அவங்க ரொம்ப பெரிய மனசு பண்ணி சரி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து அவள் +2 முடிக்கலைன்னு கவலைப்படாதீங்க, இன்னொரு வருஷம் +1 படிக்கட்டும், சந்தோஷமாக அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுனால இனி நாளைக்கு மறுபடியும் அழைச்சிட்டு போய் ஸ்கூலில் விடலான்னு இருக்கோம். அது நான் சொன்ன மாதிரி யாருக்காவது அடுத்த வாய்ப்பு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். +1 ஃபெயில் ஆகிட்டா நம்ம வந்து அடுத்த என்ன செய்யலாம் அப்படிங்கிறத வந்து எனக்கு சொல்லுங்கள். எனக்கு இது எவ்வளவோ நானும் தேடி தான் பார்க்குறேன், சர்ச் பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி இல்லை. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அது நிறையா எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள், அவமானங்கள்
எல்லாத்தையும் தாண்டி தான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எல்லா குழந்தைங்களும் அழைச்சிட்டு வர்றோம் நாங்கள். இது வந்து எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இது முடிச்சிட்டா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான், அவ்வளோதான். மற்றபடி என்ன, நல்லா எழுதுறா படிக்கிறா, ஆனால் ஞாபகம் மறதிங்கிறது ஒன்று இருக்குது. இது அவள்கிட்ட உள்ள பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு ஃபர்தராக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் அது சரி பண்ணி கொண்டு வந்துடுவேன். ஏன்னா அம்மாவுக்கு ஒரே தலைவலி, மயக்கம், போயிட்டு ஊசி போட்டு வந்தேன். ஏன்னா டென்ஷன் நினச்சி ஒரே வேதனை, மனசு கஷ்டம். என்ன முடிவெடுக்குதுன்னு தெரியல. சரி சரியா தப்பானு தெரியல. நம்ம மட்டும் குருட்டாம்போக்கில் ஏதாவது பண்ணிடுவோமோன்னு ஒரு பயம். கோவம் ஒரு மேலே போய் படுத்துப்பா. நான் எதுவும் உடம்பு வந்து படுத்துடக்கூடாது யாருக்கும். வீட்டில் டென்ஷனாக இருக்கு அவளுக்கு. நம்ம கொஞ்சம் உடம்பு முடியல, வேலை இருக்கு, என்ன பண்றது? நீ தான் செய்யணும் எல்லா வேலையும். செய்வியா? என்னெல்லாம் வேலை செய்வ? கட்டெல்லாம் அலம்பி வச்சு, துணி மடிச்சு வச்சு, பாத்திரம் தேய்ச்சி, விளக்கு போட்டுட்டு, இவ்வளோ வேலை செய்வேன். எக்ஸசைஸ் வேற பண்றேன் இப்போ டெய்லி. சூப்பராக காலைல எழுந்து ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்கோம். ஜும்பா டான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். டயட்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எப்படி வெயிட் லாஸ் பண்ணிட்டு வீடியோ போடலான்னு இருந்தேன். வெயிட் லாஸ் பற்றின வீடியோ நான் போடுறேன் சீக்கிரத்தில். கான்ஃபிடென்ட் இருக்குது நல்லா வெயிட்டை குறைச்சிடலான்ட்டு. ஓகே ஓகே பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.